காஜாங் பண்டார் டெக்னாலஜியில் ஆடவர் ஒருவரை காரில் மோதி கொல்ல முயன்றதன் தொடர்பில் தம்பதியரை போலீசார் கைது செய்தனர். வெள்ளிக்கிழமையன்று நண்பகல் மணி 12:30 அளவில் தனது மகன் நடமாட முடியாத அளவிற்கு கார் ஒன்றினால் மோதப்பட்டதாக தொலைபேசி மூலம் அழைப்பை பெற்றதாக 63 வயது பெண்மணி புகார் செய்ததை தொடர்ந்து அந்த தம்பதியர் கைது செய்யப்பட்டதாக காஜாங் போலீஸ் தலைவர் நஸ்ருன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்ற அந்த பெண்மணி தனது மகனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார். ஒரு லாரியிலிருந்து இறங்கிய 42 வயது ஆடவரை கருப்பு நிற வாகனம் ஒன்று வேண்டுமென்றே மோதிய பின் சாலையில் இழுத்துச் சென்றதை வாகனத்தின் முன்புற பகுதியான டேஷ்போர்ட் கேமராவில் பதிவான காணொளி காட்சி வைரலானதோடு அந்த சம்பவத்திற்கு பின் கார் ஓட்டுநர் அங்கிருந்து தலைமறைவாகிவிட்டார். இதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு மணி 11:15 அளவில் 73 வயது கணவரும் 65 வயது அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டனர். தண்டனை சட்டம் 307 மற்றும் 279வது விதியின் கீழ் இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்துவதற்கு உதவியாக அந்த தம்பதியர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர்.